ஆம். அர்ஜுன் இங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாய் அப்பா. இனியா போன்ல யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? அத சொன்னனே காந்திமதி பாட்டின்னு. எங்க இருக்கன்னு கேட்டாங்க, நான் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமா, இந்த பாட்டி காந்திமதி பாட்டி இருக்காங்களா, உங்க கூட எதுக்கு பேசுறாங்க? அது பாவம் வயசானவங்கல. வசு வீட்ல அவங்கள யாரும் சரியா வச்சு பாத்துக்க மாட்டாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு இனியா, அது பேசுற பேச்சுக்கு அதை யார் வச்சு பாத்துப்பா? ஒரு நாள் அது வாயிலே சும்மா பங்குன்னு அடிக்கிற பாரு. பாவம் அர்ஜுன், அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. சரி சரி வாங்க, ரிசப்ஷன்ல வந்துட்டாங்க, போய் பாப்போம். ஓகே சார், அனுப்புறேன். வெல்கம், ஐ அம் கல்பனா. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க 2021 பெஸ்ட் கப்பல் ஆஃபர்ல ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிருந்தோம். முதல்ல இந்த காஞ்சனா பாட்டியை கொஞ்சம் கவனிங்க. அவங்க ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சனா பாட்டியா? யார் அவங்க? என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க? அது உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அங்க யாருமே இல்லையேங்க. என்னங்க சொல்றீங்க? ஏதோ இல்லையே, இவ்வளவு நேரமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ரூம் நம்பர் 503 கூட இருந்ததாகவும் சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க. என்னது, ரூம் நம்பர் 503யா? சான்ஸே இல்ல. அந்த ரூம்ல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரூமை நாங்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம். அது ஓனரோட உத்தரவு. என்னங்க ரொம்ப குழப்பறீங்க? உங்க பேர் கல்பனா தானே? ஆமா. இது எப்படி எனக்கு தெரியும்? காஞ்சனா பாட்டி சொல்லிதாங்க எனக்கு தெரியும். என்ன சார் நீங்க? என் பேரை சொல்லி முதல்ல அறிமுகம் பண்ணிட்டு தானே உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். அப்பவே அது உங்க மூளையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இவ்வளவு நேரமா இந்த பாட்டி என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, இப்ப காணோம். இங்க தங்கி இருக்கிற ரூம் நம்பர் முதற்கொண்டு என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா அப்படி யாருமே தங்கலன்னு இந்த அம்மா சொல்றாங்களே, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கே. அர்ஜுன், நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வந்த வேலையை பாப்போமே. கல்பனா, நாங்க ஹனிமூன் ரூம் புக் பண்ணிருந்தோம்ல, அந்த ரூம் கீ கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அர்ஜுன். இனியா அர்ஜுன். இனியா, உன் பேரோட சேர்த்து என் பேரையும் சொல்ற? நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால என்ன? இன்னும் 3 நாள்ல நாம 2 பேரும் ஒன்னா சேர போறோம். இனியா, நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? பேரை தானே சேர்த்து சொல்லிருக்க அர்ஜுன். இது என்ன பெரிய விஷயமா? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேருக்கு பின்னாடி உங்க பேரு சேரதான் போகுது. விடுங்க. ஓகே ஓகே. கல்பனா, ரூம் கீ கொடுங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 86336941. வாவ். ஓகே மேம், நான் உங்க ரூம். Thank you. இந்தா. நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க, 3வது ரூம். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹனிமூன் ஸ்டே. போங்க. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல. நாங்க பெஸ்ட் கப்பிள்ஸ், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. பாப்பலாம். அர்ஜுன், கல்பனா சொன்னதை கேட்டீங்களா? அவங்க நம்மள ஹனிமூன் கப்பல்னே நினைச்சிட்டாங்க. அதான் அவகிட்ட விளக்க சொல்ல போன, நீ தான் தடுத்துட்ட. பரவாயில்ல விடுங்க அர்ஜுன். கல்பனா சொன்ன மாதிரி நம்ம ஹனிமூன் அட்வான்ஸா கொண்டாட வேண்டியதுதான். இப்ப எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? சும்மா ஜோக்குக்கு சொன்ன அர்ஜுன், பயப்படாதீங்க. வாங்க. ஆனந்த், இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு. ஆமால, ஓ முகத்துல இப்பதான் பழைய சந்தோஷத்தை பார்க்க முடியுது மீனாட்சி. இப்பெல்லாம் உனக்கு என்னாச்சுனே தெரியல. வீட்ல இருக்கும் போதெல்லாம் மூஞ்ச உருன்னே வச்சிட்டு இருக்க மீனாட்சி. வேணும்னா இப்பவும் அதே மாதிரி வச்சுக்கவா? ஐயோ அம்மா தாயே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மீனாட்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். சரி, போது வாங்க போலாம். சரி வா போலாம்.
நல்ல அழகா இருக்கா. ஆனா சத்தியம் அது இதுன்னு போட்டு சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்ட போடுறா. ஆனா உனக்கு கண்டிஷன் வேற. டே ஆனந்த், விட்டுறாதரா, இதுதான் நேரம். என்னங்க மைண்ட் வாய்ஸ்? மைண்ட் வாய்ஸா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? அத நான் நம்பணுமா? ம். உங்க கண்ணு அங்க அலைப்பாயும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச மீனாட்சி? எதுவும் இல்லனாலும் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம், தனியா இருக்கோம், யாரும் இல்லன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது கற்பனை பண்ணீங்க. தெரியும்ல ஆ. கண்டிஷன். ஓகே ஓகே, கண்டிஷன் ஞாபகம் இருக்கு. ஓப்பனிங்ல எண்டு கார்டு போடுறாளே, இதாண்டா சான்ஸ். என்ன சொன்னாலும் விடக்கூடாது. ரூம் நம்பர் 13 க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்க 2021 பெஸ்ட் கப்புள்ஸ் ஆஃபர்ல ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் புக் ஆயிருச்சா? உங்க பேரை சொல்லுங்க. ஆனந்த், மீனாட்சி ஆனந்த். ஆமா சார், ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. உங்க ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. 9600-851-45. ஓகே சார். ஓகே, இந்தாங்க சார் உங்க ரூம் கீ. தேங்க்யூ மேடம். உங்களை மாதிரியே ஒரு ஹனிமூன் கப்பல் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்க ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க, அங்க உங்க ரூம் வந்துரும். சரி, ஓகே, வரேன் மேடம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வா. இந்த இடம்லாம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நீயும் அழகா இருக்க மீனாட்சி. இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமா. என்னோட காலேஜ் மேட் ஒருத்தர் இருக்கான். அவனோட ரெசார்ட்ல தான் முதல்ல நான் ரூம் புக் பண்ணலாம் நினைச்சேன். அது இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ தான் இங்க ஏதோ ஆஃபர் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லி புக் பண்ணிட்ட. நல்லா தான் இருக்கு. ஆமா, அந்த ரிசப்ஷன் லேடி எந்த பக்கம் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க? எனக்கும் மறந்துடுச்சே. இப்படி போவோம், இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். மாமா, அந்த மீனாட்சி என்னதான் உங்களை வசியம் பண்ணாலும் நான் விடவே மாட்டேன் மாமா. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி நான் ரெசார்ட்டுக்கே வந்துட்டேன். எங்க அம்மா எவ்வளவோ சொல்லிச்சு, நான் கேட்கல. ஏன்னு தெரியுமா? உங்களை பார்க்கணும் மாமா, உங்க பக்கத்துலயே இருக்கணும். அதான். என்ன மீனாட்சி இது? ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி வேற யாரும் இந்த ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே தங்கியிருந்தவங்க ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம போயிருப்பாங்க. நம்ம கார்ட் போட்டதுமே ஃபேன் ஓடுது. சரி, நீ போய் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, நான் ஏசியை போடுறேன். ஆனந்த், இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் ஃபேன் ஓடிட்டே தான் இருக்கு. இது என்ன நீங்களே பாருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி 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 சரி. அதுக்குள்ளே ஃப்ரெஷ் அப் ஆகணுமா? அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகலாமே. அப்புறம்னா எப்போ? அதான் அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகலாம். ஆனந்த், அதுதான் எப்போ? மீனாட்சி, ரெசார்ட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தது நீதான். இப்போ அப்புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், டென்ஷன் ஆயிருவேன். ஓ, புரிஞ்சுது. அதெல்லாம் அப்புறம். கொஞ்சம் தள்ளுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன வசுந்தரா மேடம் இதெல்லாம்? இந்த பங்குனி வெயில்ல இந்த கெட்டப்பெல்லாம் தேவையா? உத்தமன், பேசாம இருங்க. காரியத்தையே கெடுத்துருவீங்க போல. வாங்க போலாம். உத்தமன், உத்தமன், என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா.
கல்பனாவை எனக்கு முதல்லயே தெரியும். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். 2021 பெஸ்ட் கப்பல் ஆஃபர்ல ரூம் ஏதாவது வேணுமா? இல்ல 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 இல்ல. மேடம் என் பேரு வசுந்தரா. இல்ல இல்ல இல்ல. வஹிதா வஹிதா. வசுந்தராவா இல்ல வஹீதாவா? வசுந்தரா இல்ல இல்ல வஹிதா. இங்க பாருங்க, பேரை தெளிவா சொல்லுங்க. வசுந்தராவா இல்ல வஹீதாவா? மேடம் என் பேரு வசுந்தரா தான். நான் ஒரு ரூம் புக் பண்ண சொல்லி உத்தமன் கிட்ட சொல்லியிருந்தேன். உத்தமன் இது வரைக்கும் 2 ஜோடிக்கு ஆஃபர்ல ரூம் புக் பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு அம்மா பொண்ணுக்கு ரூம் புக் பண்ணிருக்காரு. நீங்க சிங்கிளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் கிடையாது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வசுந்தரா. வசுந்தரான்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா முஸ்லிம் பொண்ணு மாதிரி பர்தாலாம் போட்டிருக்கீங்களே. இது ஒரு வேண்டுதல். வேண்டுதலா? ஆமாங்க. என்ன வேண்டுதல்? 3 நாளைக்கு முஸ்லிம் பொண்ணு ட்ரெஸ்ல இருக்க போறதா நாகூர் ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே சொல்லிராதீங்க, அப்புறம் என் வேண்டுதல் பலிக்காது. சரி ஓகே மேம், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. வாங்க உத்தமன். கல்பு, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏகப்பட்ட மலரும் நினைவுகள்லாம் இருக்கு. நமக்கு டைம் கிடைக்கும் போது நாம இத என்ன உத்தமன், இந்த ரெசார்ட்காக ரொம்ப உழைக்கிறீங்க போல இருக்கே. ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க இப்படி பண்ண ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாம இருக்காதே? ஆமா மேடம், கண்டேன் காதலி, காதலுக்கு மரியாதை, உயிரே உயிரே, ஓகே கண்மணி, ஜில்லுன்னு ஒரு காதல். என்ன உத்தமன், பேச்சுல லவ் மூடு பறக்குது. வசுந்தரா மேடம், இங்க பாருங்க மேடம், என்னுடைய பேச்சுல மட்டும் இல்ல, என்னுடைய மூச்சுலயே காதல் கலந்துருக்கு. காதலுங்கிற கச்சேரியில நான் கதாநாயகன் ஆயிட்டேன். ஒன்னு தெரிஞ்சுங்க மேடம், ரிசப்ஷன்ல இருந்தவ யார் தெரியுமா? கல்பனா. அவ என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் மேடம். அதானே பார்த்தேன். உங்க கல்போட எத்தனை வருஷமா பழக்கம்? அது பல வருஷமா இருந்தது மேடம். இதெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ நீங்கன்றதுனால தான் இந்த அளவுக்கு சொன்னேன். வாங்க வாங்க மேடம், அங்க பாருங்க, ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதுதான் அர்ஜுன் தம்பி ரூம். அர்ஜுன் சாரோட இந்த இனியாவும் இருக்கால? ஆமா மேடம், ஆனா தப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது மேடம். ஏன்னா இனியா மேடத்தை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற ஒயர்ல கரண்ட் கட்டு. அந்த கரண்ட் இப்போ ரூமுக்கு வெளியே போயிருக்கு, அது இங்க இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன மேடம், இங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என்ன மேடம் நீங்க அவசரப்பட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு வந்துட்டீங்க? திடீர்னு அர்ஜுன் தம்பி வந்தா என்ன ஆகுறது? அது பிரச்சனை இல்ல உத்தமன். இப்போ அர்ஜுன் சார் இனியா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பாப்போம். என்னது இது, காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஆனா ஆளே காணுமே. இரு 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 இரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, சிரிக்க மட்டும் செய்யாத. சிரிப்பு நல்லாவே இல்ல. நீ பயந்துட்டல்ல, நான் பயப்படல. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், ரிசப்ஷன்ல என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன? அது ஏன் இஷ்டம் தம்பி. எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். தனியா புலம்பிட்டு இருக்காரு. இது பயங்கரமான குசும்புக்கார கேள்வியா தான் இருக்கு. இது கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இத சாதாரணமா எடை போடுறது ரொம்ப தப்பு. பாட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தம்பி, நாளைக்கு பௌர்ணமி தெரியுமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு பௌர்ணமினா. ஓ பாட்டி, எனக்கு கூட இந்த மூன்லைட் டின்னர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட மூன்லைட் வாக்கிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூன்லைட் வாக்கிங்க? நடுராத்திரில எப்படி நீங்க நடந்து போவீங்க? இந்த பேய் உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடாதா? தம்பி, உனக்கு ரொம்ப தான் குசும்பு. நானே ஒரு பேய் தான். என்ன பேய் பிடிக்குமா? ஐயோ, சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத.
என்னது கேள்வி ஆளை காணோம். காஞ்சனா ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கட்டி போட்டுடணும். அர்ஜுன் இதோ வந்துட்டேன். என்ன உத்தமன், அர்ஜுன் சாருக்கு திடீர்னு என்ன ஆச்சு? யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி பிஹேவ் பண்றாரு. அதான் மேடம் எனக்கும் புரியல. ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறி இனியா மேடத்து கிட்ட எப்படி பேசணும்னு தனியா ட்ரைனிங் எடுக்கிறாரு போல இருக்க. இப்ப பாருங்க அவர் என்ன பண்றான்னு. ஐயோ மேடம், காரியத்தை கெடுத்துறாதீங்க. அவங்க கண்ணுல பட்டா அவ்வளவுதான். ஐயோ உத்தமன், நான் தான் பர்தா போட்டிருக்கேன்ல, அவரால எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு என்ன இந்த லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க பர்தா போட்டிருக்கீங்க, நான் என்ன போட்டிருக்கேன்? முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க மேடம். சரி வாங்க. என்ன இது?